இப்ப 13ஆம் தேதி சேலம் மாநாடு சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி தாவேக்கா வந்து சேலம் மாநாடு வந்து சொல்லியிருக்காங்க. அது மாநாடு மாதிரி இருக்காது, நிர்வாகிகள் கூட்டமா இருக்கும்னு சொல்லி பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. நிர்வாகிகள் கூட்டம்னா வெறும் மக்கள் மட்டும் வரமாட்டாங்களா, இல்ல அவங்க நிர்வாகிகள் மட்டும் தான் வருவாங்களா? அதை பத்தி என்ன? இல்ல, அது இப்போ அந்த பர்மிஷன் கிடைக்கிறதுலயே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அது கிடைக்காதனால என்னன்னா, சரி ரொம்ப டைம் இழுக்குது அப்படின் போது, இது எனக்கு தெரிந்து என்னன்னா, இது காவல்துறையிலே கூட அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா நீங்க கேட்கிற அந்த ஒரு பெரிய மாநாடு மாதிரியான கூட்டத்துக்கு உங்க கட்சிக்கு அனுமதிக்கிறதுல காவல்துறை சைட்ல, ஏன்னா அரசை உள்ள இருக்க மாட்டாங்க, காவல்துறை சைட்ல எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா உங்க கட்சிக்கு வரக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம், கட்டுக்கடங்காத அந்த பெரும் திரள், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுல எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால நீதிமன்ற வழிகாட்டுதலின் படி, ஏன்னா அதை ஓவர்லுக் பண்ண முடியாது, நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின் படி அந்த 5000 பேருக்கு மேல கூடக்கூடாதுங்கிறது அந்த SOP-ல இருக்கிற ஒரு இது இருக்கு, பிரச்சனை இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு அந்த பர்மிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது அவங்களோட அந்த விதிமுறைப்படி கொடுத்திருக்காங்க. பட் அதை வந்து நீங்க ஓபன் பிளேஸ்ல ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. அதை நீங்க ஒரு இன்டோர் இதுல நடத்திக்கலாம் இல்லையா? அப்போ இது தெரியும். அப்போ ஒரு விஜயம் வந்து அங்க வர்றாரு அப்படிங்கும் போதே அந்த கிரௌட் எப்படி வரும், எவ்வளவு பேர் வருவாங்க, இது எல்லாமே IS மூலமா அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. அது எதாச்சும் அது நடக்கும்போது அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. இப்ப வெறும் 5000 பேர் மட்டும் போய் அந்த கூட்டம் நடக்காது. ஒரு பெரும் திரள் அங்க வரதான் போகுது, ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் அங்க வரதான் போகுது. அதுக்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றி கழக ஏற்பாட்டாளர்களும் செஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிரௌட் வரும்ன்றது இன்டெலிஜென்ஸ் மூலமா காவல்துறைக்கு தெரிந்து அதுக்கான முன்னேற்பானை அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க. பட் பியூட்டிஃபுல்லா, ரொம்ப கண்ட்ரோலா அந்த சேலம் மாநாடு சிறப்பா நடக்கும். ஓகே. அந்த சேலம் மாநாட்டுல திரு விஜய் அவர்கள் ஸ்பீச் வந்து எந்த மாதிரி இருக்கும், என்ன அப்டேட் கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம்? நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுமக்களும் சரி, அல்லது அரசியல் எதிர்ப்பாளர்களும் சரி, தாவேக்காவோட தொண்டர்களும் சரி, ஒரு நிறைய எதிர்பார்ப்புகள் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர் அதிகம் பேசாதனால நிறைய விஷயங்களை அவர் அட்ரஸ், நிறைய விஷயங்கள் பண்றது இல்ல, கடந்து போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த சேலம் மாநாட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னா 1-2 விஷயங்களை அவர் டச் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகன் மேட்டர் வந்து கோர்ட்ல இருக்கு, சோ அதை நான் அவர் தொட மாட்டாரு. CBI வந்து கூட இன்டைரக்டா சொல்லுவாரு, பிஜேபி எதிர்ப்பு, அந்த நான் வரமாட்டேன், நான் அந்த அழுத்தத்துக்கு ஆட்படுற ஆள் இல்லைங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இது கூட அங்க ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போக இந்த கேண்டிடேட் இது பண்ற விஷயங்கள் தனிச்சு நிக்கிறதுக்கு நாங்க ரெடின்ற ஒரு விஷயத்த அவர் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 3 டேஸ்ல வந்து காங்கிரஸோட டெசிஷனோ இல்ல விசிகாவோட டெசிஷனோ இல்ல வேற கட்சிகளோட எந்த ஒரு டெசிஷனும் அட்ரஸ் பண்ணப்படாமல் இருந்தால் அவர் இந்த இடத்துல வந்து 234 தொகுதியிலே தாவேக்கா தனித்தே களமிறங்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வெளியிடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அது போக நிறைய விஷயங்கள்ல ஒரு சில மக்கள் நலத்திட்டங்கள் ப்ரீ பிளான்டு இன் ஃபியூச்சர் தாவேக்கா வந்தா ஒரு ஐடென்டி பண்ற ஒரு 3-4 திட்டங்களை அனௌன்ஸ் பண்றதுக்கு அவர் வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்டான முக்கியமான திட்டங்கள், அதை கூட வந்து நாங்க செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதி. அது ஒன்லி சேலம் பேஸ் பண்ணி இருக்குமா இல்ல தமிழ்நாடு? இல்ல, தமிழ்நாடு முழுக்க. அது ஒரு ஃபுல்லா இல்லாம ஒரு 3-4 அறிவிப்புகளை அவர் அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது போக கிட்டத்தட்ட சேலம் இந்த சந்திப்புல வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிடங்கள் அவர் வந்து உரையாற்றுவார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. அதுக்கான ஒரு முன்னேற்பாடும் செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.